டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பழம்பெரும் நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிகளின் மகள் தான் வனிதா விஜயகுமார். விஜயுடன் சந்திரலேகா படத்துல ஹீரோயினா நடித்த வனிதா அந்த படத்திற்கு பிறகு சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க. திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து காணாமல் போன வனிதா இப்போ மீண்டும் சினிமாவில பல திரைப்படத்துல நடிச்சிட்டு வராங்க. அண்மையில இவர் யூடியூப் சேனலுக்கு மனம் திறந்து பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காங்க. அது என்னங்கறத இப்ப பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நயன்தாரா வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கும்னு கேட்டதுக்கு, இது சர்ச்சைக்குரிய கேள்விதான். இதை நான் ஒரு காமெடியா பாக்குறேன். யாரோ அந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க, அதை வச்சிருக்காங்க. அப்போது பட்டம் வேண்டாம் பிடிக்கல என்பதால் அவர்கள் அதை திருப்பி கொடுத்து விட்டார். என் பெயர் ஒரு படத்தில் வைரல் ஸ்டார் வனிதா அப்படின்னு போட்டாங்க. அப்போது நான் தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க, வனிதா விஜயகுமார்னு போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை நாள் நயன்தாரா அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க, இப்போ அவங்களுக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த முடிவுக்கு ஏதாவது நியூமராலஜி கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த பட்டம் வைத்ததிலிருந்தே அவர் நடித்த எந்த படமும் சரியா ஓடல. அந்த பேரால கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்க அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இதனால கூட அது வேண்டான்னு முடிவு செஞ்சிருக்கலாம். அது நயன்தாரா தனக்கான படத்திற்காக எடுத்திருக்கும் முடிவு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விஜய பிடிக்கும், எப்போதுமே என்னுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு, அதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் எப்படி அரசியலுக்கு வரும் முடிவை எடுத்தாரு அப்படின்னு தெரியல. ஆனா விஜய் இவ்வளவு தீர்க்கமா ஒரு முடிவை எடுத்திருக்கிறாருன்னா நிச்சயமா அந்த முடிவுல அவர் உறுதியா இருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல நடிப்பதை விட்டுட்டு முழு நேரமா அரசியல்ல ஈடுபட போறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் நிச்சயமா ஒரு ஊழலற்ற அரசியல்வாதியா இருப்பாருன்னு நம்புறதாவும் வனிதா விஜயகுமார் தெரிவிச்சிருக்காங்க. அவர் கட்சியில இணைந்துதான் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய ஆதரவு எப்பவுமே அவருக்கு இருக்கு. இதனால நான் அரசியலை பற்றி எப்பவுமே திங்க் கூட பண்றதில்லைன்னு சொல்லிருக்காங்க. உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டதற்கு, அப்பாவிடம் நான் தினமும் பேசுறதில்ல என்றாலும் மன ரீதியா எப்பவுமே அவரை நான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் அவரிடம் பேச வேண்டும் அப்படின்னு நினைத்துட்டா வேற நம்பர்ல இருந்து போன் செஞ்சு பேசுவேன். வனிதா பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் போனை கட் பண்ணாம பேசுவாரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து அவருக்கு போன் போட்டா போன பிளாக்ல இருக்கும். இப்படிதான் அப்பா எப்பொழுதுமே செய்வாரு. நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நேரடியா வீட்டுக்கு கூட போய் பார்ப்பேன். என்ன எவன் தடுக்க முடியும், யாரால தடுக்க முடியும்? தேவையே இல்லாம ஏதோ ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, செய்யட்டும், நானும் விட்டுட்டேன் அப்படின்னு வனிதா விஜயகுமார் கூலா பதில் சொல்றாங்க. தொடர்ந்து பேசிய நடிகை வனிதா விஜயகுமார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தின் போஸ்டர்ல நான் ஜாபர் மாஸ்டரை ப்ரப்போஸ் செய்வது போல ஒரு போஸ்டரை ஷேர் செய்த போது அதை பார்த்துட்டு பலரும் வனிதாவுக்கு கல்யாணம் அப்படின்னு பேசினாங்க. இந்த வயசுல அவனுக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு இருந்தாங்க. வயதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அதே போல உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் கல்யாணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதை கேட்கும் போது அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியலன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்காங்க? திருமணம் அப்படிங்கிறது தனக்கான ஒரு பார்ட்னரை தேர்வு செய்து கொள்வதுதான். ஆனா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது யார்கிட்ட வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். அந்த அறிவு கூட இல்லாம இவங்க பேசுறாங்களேன்னு அதை நினைச்சு வருத்தமா தான் இருக்குன்னு சொல்றாங்க வனிதா விஜயகுமார். நிச்சயமா பெண்களுக்கு ஒரு ஆண் துணை தேவை. எப்போதுமே நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அவங்க நம்மள கவனிச்சுக்கிட்டே இருந்தா அது அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஆயிடும். இதனால நமக்கான ஒரு பார்ட்னர் இருப்பது மிகவும் நல்லது. சரியான நேரத்துல நம்மள புரிஞ்சுக்கிட்டு சரியான காதலை வெளிப்படுத்துற ஒரு நபர் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு வனிதா விஜயகுமார் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.